அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை திருமங்கலத்தில் கொல்லப்பட்டவரின் தலை மீட்கப்பட்டிருக்கிறது. 17 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போன இளைஞர் நேற்று தலையில்லாத நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது கொலை செய்யப்பட்ட இளைஞரின் தலை மீட்கப்பட்டிருக்கிறது. 17 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் கொல்லப்பட்டவரின் தலையை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் முனீஸ்வரன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள பெரிய உலகாணி கிராமத்தைச் சேர்ந்த பரமசிவம் லட்சுமி என்பவரது மகன் மணிகண்டன், வயது 30. இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. இவர் ஆவியூர் அருகே தங்கி டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி மணிகண்டன் காணாமல் போனதாக அவரது தாய் லட்சுமி ஆவியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் மணிகண்டனை தேடி வந்தனர். இந்த நிலையில் ஆவியூர் காவல் நிலையத்தில் பாரதி ராஜா மற்றும் விக்னேஷ் என்ற 2 நபர்கள் ஆஜராகி தாங்கள் தேடி வரும் மணிகண்டன் என்ற நபரை கொலை செய்து கள்ளிக்குடி அருகே உள்ள கொக்குளம் கிராமத்தில் உள்ள தரைப்பாலம் அருகே வீசி சென்றதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களிடத்தில் கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அந்த ஆவியூர் மற்றும் குடக்கூர் காவல்துறையினர் காணாமல் போன மணிகண்டனின் உடலை தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் மீட்டனர். ஆனால் காணாமல் போன மணிகண்டனின் தலையின்றி உடல் மட்டும் கிடைத்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது குடும்பத்தார்கள் சம்பவ இடத்தில் தலையை கண்டுபிடித்து தராமல் உடலை வாங்க முடியாது என கூறி கூடக்கோவில் கொக்குளம் சாலை அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மணிகண்டனின் தலையை மீட்பதற்காக அங்கிருந்த நீரை ஜேசிபி மற்றும் மோட்டார் மூலம் வெளியேற்ற திட்டமிட்டு காவல்துறையினர் தொடர் முயற்சியில் ஈடுபட்டு இதனை அடுத்து தற்போது சுமார் 17 மணி நேர முயற்சிக்கு பிறகு தலையை மீட்டுள்ளனர். தொடர்ந்து மணிகண்டனின் உடல் மற்றும் தலையை பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முனீஸ்வரன்.